ஓகே. ஆரியன் படம் பார்த்துட்டு வரேன். ஸோ ஒரு நல்ல யூனிக்கான கான்செப்ட்டு. அது ஆனா வந்துட்டு அந்த சீரியல் கில்லர் த்ரில்லருங்கிறதுக்கு சஸ்பென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஒரு மாரி என்ன சொல்றது? ராட்சசன் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து என்ன நடக்க போகுது? ஒவ்வொரு விக்டிமும் மர்டர் ஆகும்போது, ஐய்யயோ! இப்படி ஆயிடுச்சே! அப்புறம் அப்படின்னு நினைக்கும்போது கடைசியில வில்லன் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த மாரி இந்த படத்துல கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதே நேரத்தில் ஹீரோ கேரக்டரோடையும் வில்லன் கேரக்டரோடையும் கனெக்ட் பண்ணிக்க முடியல. எல்லாரோட ஆக்டிங்கும் வேற லெவல். எல்லா ஒர்க்கும் டெக்னிக்கல் ஒர்க்கு. இது ஆக்சுவலாக வந்துட்டு டைரக்ஷனோட வெயிட் செம்ம டைரக்ஷன் இந்த படத்தில். பட் ரைட்டிங் கொஞ்சம் தமிழ் சினிமாக்குனே ஒரு சாபம் இருக்கு போல. ரைட்டிங்கில் எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த படத்துக்கும் அது இருக்குது. ரைட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. வேற லெவலு பக்கா. பார்க்கலாம். வல்காரிட்டி ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரொம்ப ஃபாரின் அது இதுன்னு பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பட் அப்படி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் போகும் மைண்டு. அது இதுன்னு போகும். பட் ஓகே, பார்க்கலாம். ஆரியன் விஷ்ணு விஷாலோட ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் மூவி தான் ப்ரோ. த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். பட் அதை தாண்டி ராட்சசனோட கம்பேர் பண்ணிக்காமல் பார்த்தா நல்லாயிருக்கும். ராட்சசன் கம்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. எதுவுமே கம்பேர் பண்ணாதீங்கன்ற. இது வந்து ஒரு புதுவிதமான அட்டெம்ப்ட். த்ரில்லர் படத்தில் ஒரு புதுவிதமான அட்டெம்ப்ட். நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆகிடும், அதனால தான் சொல்லலை. உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஒரு விஷயம் கையாண்டிருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்தது. அது மற்றவங்களுக்கு பார்க்குறப்ப மேபி அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். நல்லா பண்ணியிருந்தாரு. பட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வில்லனாக நடிக்க விட்டுருக்கலாம். ஒரு டிவிக்குள்ளேயே அரெஸ்ட் மாதிரி ஒரு ஃபீல். பட் அதை தாண்டி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிச்சிருந்தா அவரோட முழு பொட்டாஷியலையும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு ஒரு குறையா தெரியுது எனக்கு. ஒரு நியூஸ் ஆங்கராக வராங்க. அவங்களுக்கும் ஒரு மினிமலான ரோல் தான். பெருசாக போட்டு யோசிக்க குழப்பிக்கலாம் ஒன்றும் தேவையில்லை. மினிமலான ரோல் தான். நல்லா பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் படத்தில் வந்து கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து இங்கே ஒரு லவ் கேரக்டர் வரும். அந்த லவ் போர்ஷனை தூக்கியிருக்கலாம். அதை தூக்கியிருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுதான் சோலே படத்தோட பெரிய சோலே மியூசிக் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஃபேமிலியோட நான் த்ரில்லர் ஃபேன்ஸாக பார்க்கலாம், அவ்வளோதான். த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கான படம் தான். என்ன படம் கேட்குறீங்க? ஆரியன் நல்லா இருக்குது. இப்போ தான் பார்த்துருந்தேன். ஆரியன் நல்லா இருக்குது. ஒரு 2.25 மணி நேரம் டியூரேஷன் நினைக்கிறேன். ஆனால் டைம் போனதே தெரில. 2.25 மணி நேரம் விறுவிறுப்பாக இருந்தது. அடுத்தென்னன்ற இருந்தது. டேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தார். ஸ்கிரிப்டும் நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தது. படத்தில் வந்து செல்வராகவன் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஆஷிஷ் நல்லா பண்ணியிருந்தார். இருந்துமே செல்வராகவன் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதில் நல்லா இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்கிறேன். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். அடுத்து என்னன்ற இது அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அந்த விறுவிறுப்பு இருந்துகிட்டே படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அப்படியே தான் இருக்குது. படத்தில் வந்து அந்த லேக் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, எல்லாருமே பார்க்கலாம். பார்க்கலாம். குழந்தைங்களும் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் அது. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு சில பேர் வேணால் கெஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கெஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அடுத்தென்னன்ற மாதிரி பார்க்கலாம். லாஸ்ட்டில் சோஷியல் மெசேஜ் இருக்குது. அது ரிவீல் பண்ண வேணாம். நீங்கள் படம் பாருங்கள், தெரியும். ஆமாம், அதான் ராட்சசன் ஏற்கனவே பண்ணியிருக்காருல்ல, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் ராட்சசன் மாதிரி இல்லை. அதுதான் சொல்ல வேண்டியது. இது ராட்சசன் மாதிரி இல்லை. சீரியல் கில்ன்ற ஒரு பிளாட் மட்டும்தான். படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு, கதையே இது வேறு தான். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணே. சூப்பராக இருந்தது படம். ஒரு சைக்கோ த்ரில்லரு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு எல்லாமே இருக்கிற ஒரு படமாக பார்க்குறேன். ரொம்ப அருமையான இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓடிடிலையும் பார்க்கலாம். நல்ல கதையை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு விஷ்ணு விஷால். சூப்பராக இருக்குது. ஒரு நிமிஷம் தனி இஷ்டம். செல்வராகவன் கேரக்டர் தான் இந்த படத்தில் பெருசாக பேசப்படுது. சைக்கோபேத்தே அவர் தான். அவ்வளோ அழகான நடிப்பு, யதார்த்த நடிப்பு. ஒவ்வொருத்தரை அவர் போய் மர்டர் பண்ணல, அவர் செட் பண்ணது மவுண்டர் பண்ணுது அப்படின்ற மாதிரி அழகாக இருந்தது. இது மெசேஜ் சொல்கிற படம், அது பழி வாங்குகிற படம். இது மெசேஜ் சொல்கிற படம். இந்த மெசேஜ் நல்லாவே சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் பார்க்குறேன். அதுதான் இந்த படத்தோட பலமாக பார்க்குறேன்.
ரசிகர்கள் கூட்டம்லாம் இந்த படத்துக்கு வந்தால் பிடிக்காது. ஆனால் சினிமா ரசிகர்கள் இந்த படத்துக்கு வந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும். சினிமா விரும்பி பார்க்குற ஆளுங்களுக்கு, புது புது டேரக்டருங்களுக்கு, உருவாகிற டேரக்டருங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சொன்னாலும் கடைசியாக ஒரே விஷயத்தில் சொல்கிறேன் நான் படம் ரொம்ப அருமையாகுது. தேட்டரில் போய் பாருங்கள். சூப்பரான படம். இதை மிஸ் பண்ணால் லாஸ் உங்களுக்கு தான். தாராளமாக பார்க்கலாம். ப்ரோ ஆரியன் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஒரு நல்ல மெசேஜை வந்து இவங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஆனால் ட்ரை பண்ணது வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகலை. ஒரு 5 பேர் மர்டர் ஆகுறாங்க. அந்த 5 பேர் யாருங்கிறத சொல்லியிருக்கிறது வந்து நல்ல விஷயம். ஆனால் அந்த 5 பேர் மர்டர் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி வரும்ல, அது வரல. யாரோ அதை சாகடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கில்லரை வந்து ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே காமிச்சிடாங்க இவன் தான் கில்லர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்மளுக்கு மனசில் ஒட்டாமல் போயிட்டு இருக்கு. பட் ஒரு சூப்பரான ஒரு அட்டம்ப்ட் தான் சொல்ல முடியும்.